கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ ஜனங்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. எப்படியாவது நம் ஆசீர்வாதத்தோடு இந்த பூமியிலே வாழ வேண்டும். நாம் மரிப்பதற்குள்ளாகவே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவித்து விட வேண்டும் என்கிற ஒரு ஆசை அல்லது பேராசை எல்லா ஜனங்களுக்கும் உள்ளது. வாலிபர்களிலிருந்து முதியவர்களிலிருந்து எல்லாருக்கும் இருக்கிறது. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது? நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எதை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார்? இந்த ஒரு காரியத்தினால் என்னை சோதித்து பாருங்கள் என்றும் அனுமதி கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்காதிருப்பாயாக என்று வேதாகமம் எச்சரிக்கிறது. இருந்த போதிலும் இந்த ஒரு காரியத்தின் மூலமாக நீங்கள் என்னை சோதித்து பார்க்கலாம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு இந்த ஒரு அனுமதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது என்ன? இந்த பூமியிலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானிக்கலாம். மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் வசனம் 10 இப்படி சொல்லுகிறது: என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ராஜா, நம்முடைய தேவாதி தேவன், எல்லாவற்றையும் படைத்த மகிழ்வின் ராஜா, அவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒரு காரியம் சொல்லுகிறார். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தின் மழையை வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். அப்படி பண்ண மாட்டேனா என்பதை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். யார்? நம்முடைய தேவன். அவர் உங்களிடத்திலே கொடுத்திருக்கிற ஒரு காரியம், என்னை சோதித்து பார். என் ஆலயம் தசம பாகத்தினால் நிறைந்திருக்க வேண்டும், ஆகாரத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆலயம் சரீரத்தை குறிக்கிறது. தேவனுடைய ஆவி வாசம் பண்ணுகிறது நம்முடைய சரீரத்திலே. இந்த சரீரத்திலே ஆகாரம் எப்பொழுதும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும். எப்படி? தேவனுடைய ஞானத்தை நீ பெற்று இருக்கிறாய். கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்று தன்னுடைய வார்த்தைகளின் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆலயமாகிய சரீரம், தேவனுடைய ஆவியானவர் தங்குகிற இந்த ஆலயத்திலே, சரீரம் என்னும் ஆலயத்திலே ஆகாரம் குறைவு இருக்கக்கூடாது. நீங்கள் திருப்தியாக இருந்து உங்கள் அருகில் இருக்கிறவர்கள் திருப்தியற்றவர்களாக இருக்கக்கூடாது. அதனால் தான் பண்ட சாலையிலே கொண்டு வா, சாலையில் எடுத்து வை. எது? எண்ணத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். என்ன? தசம பாகம். தேவன் விரும்புகிற தசம பாகம் என்ன? உன்னுடைய கிரியைகள். உனக்குள் காணப்பட வேண்டும் தேவ அன்பு, உனக்குள் இருந்து வெளிப்பட வேண்டிய தேவ சமாதானம், உனக்குள் இருந்து வெளிப்பட வேண்டிய தயவு, நற்குணங்கள், இச்சை அடக்கங்கள் உங்கள் அருகில் இருக்கிறவர்கள் நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களை வெறுக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டாம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டாம். உங்களை விரோதிக்கிறவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். இதைதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். உன் ஆலயம் நிறைவாய் இருக்கிறது, நல்லது. நீ உன் அருகில் இருக்கிற மற்றவர்களை மன்னித்திருக்கிறாயா? அது நிமித்தம் அவனுக்குள் கோபம் இருக்கிறதே, முறுமுறுப்பு இருக்கிறதே, உங்களுக்குள் அந்த முறுமுறுப்பு இல்லாதபடிக்கு பாருங்கள். இந்த சரீரமாகிய ஆலயம் திருப்தியாக இருக்க வேண்டும். தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்திற்குள் கேடானவைகள் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் இருக்கக்கூடாது. பொய் இருக்கக்கூடாது. மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. பழிக்கு பழி வாங்குவேன் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. பகைமை உணர்வுகளை வளர்க்கக்கூடாது. இப்படி இருக்கிறவைகள் எல்லாம்
இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் உள்ளே இல்லாதபடி, தேவனுடைய ஆகாரம் ஒரு மனிதனுக்குள் திருப்தியை கொடுக்க விடாதபடிக்கு, ஆகாரம் ஒரு மனிதனுடைய சரீரத்திற்குள் கடந்து செல்ல விடாதபடிக்கு இந்த கொடூர எண்ணங்கள் அழித்து கொண்டிருக்கிறது. அதனாலேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மன்னித்துக்கொள், ஒவ்வொருவரையும் மன்னித்துக்கொள். உனக்கு விரோதமாக எழும்பினவர்களை பார்த்து ஜெபம் பண்ணு, அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணு, அவர்களை மன்னிக்க பழகிக்கொள். இதைதான் தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இப்படி மாறும் பொழுது, ஆவியின் கனியை உங்களிடத்திலிருந்து வெளிப்படுத்தும் பொழுது, தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். சோதித்து பார் கர்த்தரை. இந்த கிரியைகளின் மூலம், இந்த தசம பாகத்தின் மூலம் மகிமையான காரியத்தை காண்பீர்கள். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் மல்கியா 3:11 இப்படி சொல்லுகிறதே, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய குடும்பத்திற்குள்ளே, உன்னுடைய கிரியைகளிலே, உன்னுடைய தொழிலிலே பலவிதமான தடைகளை பிசாசு கொண்டு வருகிறான் என்றால் அவனை கர்த்தர் கண்டிப்பார். கடந்து செல்லும் இடம் அது இல்லை என்று சொல்லி உன் நிலத்தை தொடவிடாதபடிக்கு தேவன் பாதுகாப்பார். தேவனுடைய முழு நன்மையையும் பெற்றுக்கொள்வாய். உன் குடும்பம் முழுவதும் தேவ அன்பினால் மூடப்பட்டிருக்கும். அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் மூடப்பட்டிருப்பீர்கள். அந்த உடன்படிக்கையின் இரத்தம், நாட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் முத்திரையிடப்பட்டிருப்பீர்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை முழுவதும் மூடி இருக்கும். பிசாசு உங்கள் அருகிலே வர முடியாது. பட்சித்து போடுகிறவைகள், அழிவை உண்டு பண்ணுகிற பிசாசுகள், அசுத்தாவிகள் உங்களுக்குள் உலாவ முடியாது. ஆவியின் கனி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வெளிப்படுகிறதா? இந்த தசம பாகத்தை கொடுத்து பார். தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தி பார். நீ நன்மைகளை காண்பாய். உன் வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாய் காணப்படும். God bless you.